ஏய், உனக்கு உட்காரதுக்கு வேற இடமே கிடைக்கல. நீங்க வந்து உரசிக்கிட்டு தான் உட்காருவியா? ஏன் உட்கார்ந்தா என்ன? நான் உங்க பொண்டாட்டி தானே. ஆமா, அடிக்கடி என் பொண்டாட்டிங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இரு, இல்லைன்னா மறந்து போயிட போகுது. ரொம்பதான் நக்கல் உங்களுக்கு. சரி, என்ன விஷயம்? நீ காரணம் இல்லாம பக்கத்துல வந்து இப்படி கொலைய மாட்டியே? நீங்களும் உங்க அப்பாவும் சேர்ந்து அந்த கீதாவுக்கும் அசோக்குக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? ஏய், இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? சொல்றீ, எப்படி உனக்கு தெரியும்? அப்ப நானும் அப்பாவும் கீதாவோட அப்பா அம்மாவை கோயில் கூட்டு போனதை நீ பின்னாடி வந்து வேவு பார்த்துருக்க, அப்படித்தானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லாரும் கோயில பேசிட்டு இருந்தத என் ஃப்ரெண்டு ஒருத்தி பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணி சொன்னான். எந்த ஃப்ரெண்டு? இப்ப அதுவா முக்கியம்? நீங்களும் உங்க அப்பாவும் சேர்ந்து கீதாவுக்கும் அசோக்குக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறது உண்மைதானே? இந்த விஷயம் இன்னும் கீதாவுக்கே தெரியாது. அசோக் தான் கீதா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். அசோக்கோட காதல் கீதாவுக்கு தெரிய வந்து அவன் அந்த லவ் ஏத்துக்கணும். அதுக்கு அப்புறம் தான் நாங்கள் உங்க கல்யாணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நீ உடனே இந்த விஷயத்த கீதாட்ட பத்த வச்சு பேரூர் பிரச்சனையை உண்டு பண்ணிடாத. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாவண்டி அசோக் இவ்வளவு நாளா பொண்டாட்டியே நினைச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருந்தான். இப்பதான் கீதா மூலமா ஒரு மறுவாழ்வு கிடைக்கிற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு நீ அதை கெடுத்துறாத. நான் யார் வாழ்க்கையும் கெடுக்கல சாமி. ஆனா நீங்க நம்ம வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கைக்கு என்னடி பிரச்சனை? நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க தான் சொல்லிக்கணும். இந்த குடும்பத்திலேயே நீங்க தான் மூத்த வாரிசு. ஆனா அந்த அங்கீகாரத்தை உங்க அப்பா இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்திருப்பாரா? வீட்ல தான் அப்படின்னா ஆபீஸ்லயும் உங்களை அவர் கடைசியா தான் வச்சிருக்காரு. நம்ம கம்பெனிக்கு வரும் மேனேஜிங் டைரக்டர், அவன் பொண்டாட்டி ஜெனரல் மேனேஜர். ஆனா நீங்க சாதாரண அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட். இதைத்தான் நீ ஏற்கனவே பேசிட்டியே. பேசி என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு தான் புத்தி வரலையே. சும்மா சவுண்ட் கொடுக்காதீங்க. உங்களுக்கு இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னாதான் புரியும் போல இருக்கு. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீ என்னதான் சொல்ல வர? உங்க அப்பா கிட்ட பேசுற விதத்துல பேசி சீக்கிரமா கம்பெனில உங்களுக்கு ஒரு பெரிய பதவிய கேட்டு வாங்குங்க. பெரிய பதவியா? ஆமாங்க, ஏற்கனவே அஞ்சலியும் வரணும் கம்பெனில பெரிய பதவியில இருக்காங்க. இப்ப அசோக்குக்கும் கீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான் உங்க அப்பா. அவங்களுக்கும் முக்கியமான பதவி கொடுத்து கம்பெனிலேயே உட்கார வச்சிருவாரு. நீங்க அவங்க 4 பேருக்கும் கடைசி வரைக்கும் அடிமையா தான் இருக்கணும். இதுக்கு மேலேயே நீங்க முழிச்சுக்கலனா வீட்லயும் சரி கம்பெனிலயும் சரி நீங்க மொத்தமா 0 ஆயிருவீங்க. அஞ்சலி, வருண், கீதா, அசோக்னு 4 பேருமா சேர்ந்து உங்களை முடிஞ்ச அளவுக்கு அவமானப்படுத்துவாங்க. அந்த அவமானத்துல நீங்க மட்டும் இல்ல, நானும் சேர்ந்து தலை குனிஞ்சு நிக்கணும். அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னா நீங்க சீக்கிரமா உங்க அப்பா கிட்ட பேசி
கம்பெனில உங்களுக்கு ஒரு பெரிய பதவியா கேட்டு வாங்குங்க. அப்பதான் உங்களுக்கும் மரியாதையா இருக்கும். உங்க பொண்டாட்டின்னு சொல்லிக்க எனக்கும் கொஞ்சம் கௌரவமா இருக்கும். அம்மா, நான் பேசினதை கேட்டு அவர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். எனக்கும் அப்படி தாண்டி தோணுது. சீக்கிரம் நல்லது நடந்தா சரி. பார்த்து வாருமா. பொறுமையா வாருமா. இருடி. வலிக்குது. என்னம்மா இவ என்னமோ சின்ன குழந்தை மாதிரி இவளுக்கு தலைவாரிட்டு இருக்க? என் அம்மாவுக்கு நான் எப்போ சின்ன குழந்தைதான். நீ ஒன்னும் பொறாமப்படாத போ. ஆள பாரு ஆள. பொறாமப்படுறாங்களா? பொறாம. சின்ன குழந்தையா சின்ன குழந்தை. இந்நேரம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா 2 குழந்தை பெற்றிருப்ப. அப்படி சொல்லு. என்ன அப்படி சொல்லு? உங்க 2 பேருக்கும் என் கல்யாண பேச்சு எடுக்கலன்னா தூக்கமே வராது. தலை வர்றதெல்லாம் போதும், விடுமா. அக்கா, என்னக்கா? நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். என்ன நீ எப்பவும் மேட்சிங்கா தானே ட்ரெஸ் பண்ணுவ? இன்னைக்கு என்ன உன் புடவைக்கும் பிளவுஸ்க்கும் சுத்தமா மேட்ச் ஆகாம கான்ட்ராஸ்டா ட்ரெஸ் பண்ணிருக்க? ஆமா மேகலா, ராகினி சொல்றது கரெக்ட் தான். இந்த புடவைக்கும் ஜாக்கெட்டுக்கும் பொருத்தமே இல்லையே. பொருத்தமா இல்லன்னு உனக்கே தெரியும் போது எனக்கு தெரியாதா? புரியுது இல்ல? அப்புறம் இதுக்கு அன்மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணிருக்க? இல்லடி, இன்னைக்கு இந்த பிளவுஸ போடணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா இதுக்கு மேட்சிங்கா என்கிட்ட புடவையே இல்ல. அதான் இந்த புடவை எடுத்து கட்டிக்கிட்டேன். அக்கா, இந்த பிளவுஸ்க்கு மேட்சிங்கான கலர்ல உமா அக்கா ஒரு புடவை வச்சிருந்தாங்கல்ல, அந்த புடவை இப்போ அசோக் அத்தா ரூம்ல சும்மா தானே இருக்கு. நீ வேணா அதை எடுத்து கட்டிக்கிய. ஆமா ஆமா. ஐயோ, அந்த ரூம்ல தானே அசோக் அத்தா சேகர் பொண்ணத்தை மறைச்சு வச்சிருக்காரு. சூப்பர் ராகினி. கரெக்டான டைம்ல கரெக்டான விஷயத்தை ஞாபகப்படுத்தி இருக்க. நான் போய் உமாவோட புடவையை எடுத்து கட்டிக்கிறேன். போ. திரும்படி. வேண்டாமா, போதும். சொல்றத கேளு. ஏமா இப்படி பண்ற? பார்த்து வாரு. ஐயோ, ரூம்குள்ள போயிட்டாங்களே. உள்ள போய் கபோர்ட் திறந்தா சேகர் பொண்ணு இருக்கிறத பாத்துருவாங்களே. இந்த நேரம் பார்த்தா அசோக் அத்தா வேற எங்க போயிட்டாருன்னு தெரியல. கடவுளே. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.